நம்ம ஊழ்வினை என்ன, நம்ம போன ஜென்மத்தில் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஐயாவுக்கு 3 ஜென்ம கணக்கு தெரியும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட 3 ஜென்ம கணக்கு, பாவ கணக்கு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இதுவரை அசைவம் சாப்பிட்ருக்கியா, தவறு இல்லை, வா இனிமேல் திருத்திக்கோ, உன்னை மாற்றிக்கோ அப்படின்னாங்க. நான் அப்படி வந்தவன் தான். எனக்கும் காலில் அடிபட்டு நின்று வேலை பார்த்து வெரிகோஸ் வெயின்லாம் இருக்குது. ஆனால் ஐயா சொன்னாங்க, போன ஜென்மத்தில் ஒருத்தனோட காலை அடித்து உடைச்ச இரும்பு கம்பியை வச்சு அது குடும்பம் நிர்மூலமாக இருக்குப்பா, அந்த வேணை தான் உன்னை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்னையா செய்ய, தெரியாமல் செஞ்சுட்டு அறியாமல் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. போ தொண்டு செய்ய, நீ தொண்டு செய்யும் போது ஞானிகள் உன்னை பார்ப்பாங்க, அவங்க பார்க்கும்போது உனக்கு ஆசி கிடைக்கணும். அப்படி தான் இதுவரை ஸ்கேன் எக்ஸ்ரேல நான் எடுத்ததில்லை. ஆசான் சொன்னபடி தொண்டு செஞ்சிட்ருக்கேன். 4 பேரை சைவமாக மாற்றுறோம். அந்த தொண்டு அங்கே செஞ்சுட்ருக்கோம். சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா. ஐயா சொல்கிறது அதான், உயிர்கொலை செய்யாத கடவுளை கண்ட ஞானி. அதாவது ஐயா சொல்லுவாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள் உத்தமனை காணுங்க. அந்த உடம்புல எப்படி உத்தமனை காண்றது அப்படிங்கிறது வள்ளலாருக்கு அப்புறம் இன்றைக்கி இவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மை ஆன்மீகம், வெளியே நடக்கிற ஆன்மீகத்தெல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க. அலங்கார ஆன்மீகம், ஆடம்பர ஆன்மீகம், அச்சுறுத்தல் ஆன்மீகம், உயிர்கொலை ஆன்மீகம், பரிகார ஆன்மீகம்.